இன்றைக்கி நமக்கு காமிச்ச ப்ரமோலேயே காமிச்சிருப்பாங்க. விஜய் சேதுபதி சாரோட பையன் வந்துட்டு அந்த இவங்கள்ட்ட இப்போ கானா வினோத் கிட்ட நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து இன்றைக்கி டேரெக்டாக வந்துச்சு. வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, கானா வினோத் சொல்கிறாரு, ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அந்த சாங் எழுதுனது நான் தான். அப்புறம் இப்படி 2 3 சாங் சொல்லிவிட்டு பிக் பாஸில் 1 to 8 வரைக்கும் பிக் பாஸில் இந்த கிண்டல் பண்ணி சாங்ஸ் எழுதுவாங்களே, நான் இவ்வளோ நாள் இது சாண்டி மாஸ்டர்னு நினச்சிட்ருக்கேன். அந்த சாங்ஸ் எழுதுறது எல்லாமே வந்து கானா வினோத் தான் போல இருக்குது. கானா வினோத் எழுதுகிற பாட்டுக்கு தான் சாண்டி மாஸ்டர் டான்ஸ்லாம் ஆடுவார்ல. அப்புறம் ராஜு அவங்க ஒரு டான்ஸ் ஆடிருப்பாங்க. பயங்கரமாக டீஸ் பண்ணி ஒருத்தரையாக வந்து பிரியங்கா வயிற்றுல பெல்ட்டை போட்டு மறைக்குது அப்படின்லாம் சொல்லி பாட்டு பாடியிருப்பாங்கள்ல. அது எல்லாமே எழுதுனது வந்து கானா வினோத் போல இருக்கு. ஸோ அதை வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கெமியை வந்து இந்த மாதிரி அவங்க பேஸ்கெட் பாலா ஃபுட்பாலா அந்த பிளேயர் அப்படிங்கிறத பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. சொல்லும்போது கானா வினோத் சொல்கிறாங்க, அவங்க தான் இந்தியாவுக்கு மெடல் வாங்கி கொடுத்துருக்காங்க, சில்வர் மெடல் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு அந்த எல்லார் முன்னாடி வச்சு கெமியை ப்ரைஸ் பண்ணுறாங்க. கெமி ரொம்ப இமோஷ்னல் ஆகிட்டாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு மெடல் இந்தியாவுக்காக வாங்கினோம், சில்வர் மெடல் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்திருக்க பசங்க 10 பேரும் அவங்க ஸ்டோரி சொல்கிறாங்க. அவங்க எப்படி இதுக்கு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொல்லிட்டுருக்காங்க. அதான் இப்போ லைவில் நடந்துகிட்ருக்கு. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்